ஜெர்மனியில் ஓகே. நான் ஸ்ரீலங்கா. ஓகே. ஆனால் இங்கே நேத்தின இது வந்து எமது மக்களுக்காக இந்த ஒரு இதுக்காக ஜெர்மனி இல்லை நாங்கள் வேறு எதுவும் வந்து நாங்கள் இது நடத்துறதுன்னு பார்த்து கொண்டு வந்துருக்கோம். அதனால் எங்களை மக்கள் இந்த துயரத்தை இன்றைக்கு கொண்டாடுறதை நாங்கள் பார்க்குறது எனக்கு மனசு வரும். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து இலங்கை மக்களுக்காக எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி இலங்கையிலேருந்து ஒரு எம்பி சொல்லியிருக்காங்க. வெறுமனே காசு மட்டும் தான் அவர் காசு வாங்கிட்டு எதுவுமே செய்யறது கிடையாது, விஜய் தான் செய்வார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. சீமான் அவர்கள் அப்படி எதுவும் இலங்கை தமிழர்களுக்கு அப்படிதான் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இலங்கை தமிழர்களோட உணர்வா ரொம்ப ஆழமா பேசுறாரு? அரசியல் எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் அரசியலை பற்றி எனக்கு தெரியாது. ஏண்டா இங்கே இதை பற்றி அரசியலில் இங்கே உள்ள மக்களுக்கு தான் அரசியலை பற்றி அந்தந்த நிலப்பாடு தெரியும். இல்லை அங்கே இலங்கை தமிழர்களுக்கு சீமான் துரோகம் செஞ்சுட்டாருன்ற குற்றச்சாட்டு. அதில் நம்ம அறியாமல் ஒன்றும் சொல்லக்கூடாது. அவர் குற்றம் செய்தாரா குற்றம் செய்யலைன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் பார்த்தது இல்லை. ஆனால் அவர் வந்து தமிழ் இனத்துக்கான குரலை கொடுத்ததை தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் அவர் தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்தாருன்றது எனக்கு தெரியாது. கேள்விப்பட்டிருக்கேன். இங்க அரசியலானது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த அரசியல் எவ்வளவு முக்கியமானது? இந்த அரசியல் வந்து முக்கியம் என்றது இங்கத்தைய மக்கள் தான் அதை தீர்மானிக்குது. இங்கத்தைய மக்கள் இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தால் நல்லது. இப்போ நீங்க இப்போ சீமானவர்கள் ஈழ அரசியல சென்னையில் தமிழ்நாட்டில் பேசுறதுனால ஈழ மக்களுக்கு அது உத்வேகமா இருக்கு நினைக்கிறீங்க? புரியல. ஈழ அரசியல வந்து சீமானவர்கள் தமிழ்நாட்டில் பேசுறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இப்போ வந்து தமிழ் மக்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் தானே இருக்கிறாங்க. இலங்கை ஈழத்தில் வந்து அழிக்கப்பட்டு விட்டது. அந்த வழியை கொண்டு செல்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து சீமானால் முடியுது. இப்போ யார் வந்தாலும் இப்படி ஒரு நிகழ்வுகளை செய்வதால் தான் இலங்கையில் இவ்வளோ ஒரு படுகொலை நடந்தது, மக்கள் அழிக்கப்பட்டதுன்றது மக்களுக்கு தெரியுது. யார் இருந்தாலும் அந்த மக்கள் இந்த துயரத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு உந்துகோல் ஒன்று தேவை. அதனால சீமான் இப்படி ஒரு இதை மேற்கொள்வதால பல உலக மக்கள் தமிழின மக்களும் இதை புரிந்து கொள்வார்கள். சீமான் பேசுறதுக்கு காரணமா இருக்கு. கேட்கிறோம். இல்லை நேரில் நேரில் அதான் இப்போ பார்ப்போம். இப்போ இந்த நேரத்தில் இதை முள்ளிவாய்க்கால் என்ன படுகொலை எமது மக்கள் அழிக்கப்பட்ட குவிக்கப்பட்ட காட்சியை இதில் நான் பார்ப்போம்ன்ட்டு தான் வந்தேன்.